ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள் என்று தொடங்கும் 2வது பாசுரம் பாவை நோன்பின் தன்மையினை புலப்படுத்துகிறது. கண்ணன் காலத்தில் இருந்த ஆயர் நங்கைகளைப் போன்றே தானும் மார்கழி நோன்பு நோற்று அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை அடைய முயன்றாள். அந்த புனிதமான நோன்பின் அதிசய அனுபவம்தான் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று போற்றப்படும் திருப்பாவை என்றும் பிரபந்தமாகும். கிரிசைகள் என்றால் சடங்குகள். இங்கே விரத நியமங்கள் என கொள்ளலாம். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி. பையத்துயின்ற பரமன் என்றால் இறைவன் உறங்குவது போல் காட்டி உறங்காதிருப்பான். பொய்யுறக்கம் என்பர் சான்றோர். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். உலக மக்களே, எங்களது விரத விவரங்களை கேளுங்கள். திருப்பார்க்கடலில் யோகத் துயில் கொள்ளும் ஸ்ரீமத் நாராயணனின் திருவடிகளை துதித்து போற்றுவோம். நெய் பால் சாப்பிட மாட்டோம். விடியற்காலையிலேயே எழுந்து நீராடுவோம். அதன்பின் கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்த மாட்டோம். கூந்தலில் மலரிட்டு முடிய மாட்டோம். செய்யாதென செய்யோம் தீக்குறளை சென்றேதோம். நற்காரியங்கள் அல்லாதவற்றை செய்ய மாட்டோம். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டோம். தானம் செய்வோம், அதாவது கேட்காமலேயே கொடுப்போம். தர்மமும் செய்வோம், அதாவது பிச்சை கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை எண்ணாது கொடுப்போம். அதுவும் இயன்றவரை செய்யோம். இப்பிறவியினின்று உய்யும் வழியை கருதி பாவையை புசிப்போம். ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். தான தர்மம் ஆனவரை செய்ய வேண்டும். அது மட்டும் இன்றி வேறு யாரேனும் தர்மம் செய்தால் அங்கு செல்வீராக என்று ஆற்றுப்படுத்த வேண்டும். ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி என்பது பாசுரம்.